Hi friends, welcome to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தரில் ஃபஸ்ட்டு அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அந்த கிளாசிஃபிகேஷனில் அலிஃபாட்டிக் ஆல்கஹால்னா என்ன, அரோமேட்டிக் ஆல்கஹால்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய ஐயூபிசி நாமன்கிளேச்சர், அலிஃபாட்டிக் ஆல்கஹாலுக்கு அதனுடைய ஐயூபிசி நாமன்கிளேச்சர், அரோமேட்டிக் ஆல்கஹாலுக்கு அதனுடைய ஐயூபிசி நாமன்கிளேச்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் அல்கீன், ஒரு அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து ஒரு ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்போ நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து நமக்கு ஒரு ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அதனுடைய அடிஷன் ஆஃப் வாட்டர், சரிங்களா, அடிஷன் ஆஃப் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட். இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் அதாவது H+ ஃபர்னிஷ் பண்ணக்கூடியது H2SO4. இந்த கேட்டலிஸ்ட் மூலிமா நமக்கு எப்படி ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டினா என்ன, டெர்ஷரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் செகண்டரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, பிரைமரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, அந்த கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எல்லாமே பார்த்தோம். அதில் அதனுடைய ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டோ இல்லை மெத்தில் ஷிஃப்ட்டோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கல. அதில் தான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் இல்லைனா மெத்தில் ஷிஃப்ட் எப்படி நடக்குது, கார்போகேட்டினுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி மாறுது, ஏன் மார்கோனிக் ஆஃப் ரூலை வந்து ஒபே பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தோம். போன கிளாஸில் மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஹைட்ரஜன் எங்கே போய் த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் த என்னது லெஸ் க்ரௌடட் கார்பன். கார்பன் க்ரௌடு வந்து அதாவது கார்பனில் டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய கார்பனில் ஹைட்ரஜன் போய் எங்கே ஆட் ஆகணும், லெஸ் க்ரௌடட் கார்பனில் ஆட் ஆகும். OH போய் எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோர் க்ரௌடட் கார்பனில் ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்போ ஒரு அல்கீன் சிஸ்டத்தில். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட் நடக்கும்போது ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டோ H- ஷிஃப்ட்டோ இல்லை CH3- ஷிஃப்ட்டோ இல்லை ஃபினைல் மைனஸ் ஷிஃப்ட்டோ இது எல்லாமே நடக்கும்போது நமக்கு எப்படி நமக்கு இந்த மார்கோனிக் ஆஃப் ரூலை வந்து ஏன் உபயோக பண்ணுறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன, ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நம்ம கிளியர் கட்டாக பார்க்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் CH3C, இங்கே CH3, இங்கே CH, சரிங்களா, இங்கே ஆல்ரெடி ஒரு CH டபுள் பாண்ட் CH. இது ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த அல்கீன் சிஸ்டத்தில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் அண்டு வாட்டர், சரிங்களா. இப்போ நல்லா கிளியராக கவனிங்க. இங்கே இருக்கக்கூடியது ஒரு அல்கீன் சிஸ்டம். இது வந்து என்னது, ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த டபுள் பாண்டட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச் ஸ்பேசிஸ். எலக்ட்ரான் ரிச் ஸ்பேசிஸ் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதாவது நியூக்ளியோஃபைல் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்டான ஒரு எலக்ட்ரோஃபைலை அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகலாம், இல்லைனா இங்கே ஆட் ஆகலாம். ஆல்ரெடி சொன்னால் 2 பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு தேவை. எது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே CH, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகிறத வச்சுப்போம். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு CH3 இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே CH, CH2, இங்கே ஆல்ரெடி ஒரு CH3 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிறதா வச்சுக்கோம், சரிங்களா. இந்த 2 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய ஒரு கார்பன். ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம் நம்ம, அக்கார்டிங் டு த மார்கோனிக் ஆஃப் ரூல். மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுது, இங்கே கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. இந்த மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகணும், லெஸ் க்ரௌடட் கார்பன், லெஸ் க்ரௌடட் கார்பன், சரிங்களா. அதே மாதிரி OH எங்கே ஆட் ஆகும், மோர் க்ரௌடட் கார்பன், மோர் க்ரௌடட் கார்பன். இந்த மோர் க்ரௌடட் கார்பன், லெஸ் க்ரௌடட் கார்பன் அப்படிங்கிறது சொல்லுதுன்னா இந்த மார்கோனிக் ஆஃப் ரூல் வந்து சொல்லக்கூடியது. இந்த மார்கோனிக் ஆஃப் ரூல் சொல்கிறத படி பார்த்தோம்னா, ஒன்று ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகலாம், ஏன்னா இங்கே இந்த டபுள் பாண்டட் கார்பனில் இங்கே இந்த குரூப் எல்லாமே மோர் பல்கி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஹைட்ரஜன் இங்கேயும் OH வந்து இங்கேயும் ஆட் ஆகும். பட் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கார்போகேட்டையான், பிரைமரி கார்போகேட்டையான். ஏன்னா கார்பன் ஃபர்தராக ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் ஃபர்தராக 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது செகண்டரி கார்போகேட்டையான். ஆல்ரெடி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி படி பார்த்தா இந்த கார்போகேட்டையானை விட பிரைமரியை விட செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த CHல வந்து OH வந்து ஆட் ஆகணும். அதுதான் நமக்கு மார்கோனிக் ஆஃப் ரூல் சொல்லக்கூடியது, சரிங்களா. ஏன்னா லெஸ் க்ரௌடட் கார்பனில் ஹைட்ரஜனும் மோர் க்ரௌடட் கார்பனில் OH. இதை வந்து இந்த ரூலை வந்து ஏன் இதை வந்து ஒபே பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய
கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான். இங்கே இருக்கக்கூடியது பிரைமரி கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான் ஃபர்தராக ட்ரெஷரி கார்போகேட்டையானாக சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நல்லா கவனிங்க, இது என்னது செகண்டரி கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். நல்லா கவனிங்க, இங்கே நடக்கக்கூடியது H மைனஸ் ஷிஃப்ட், ஹைட்ரஜன் அதாவது ஹைட்ரஜன் ஷிஃப்ட் வந்து இங்கே நடக்குது. இந்த ஸ்டெப்பை நல்லா கிளியராக கவனிங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இது ஆல்ரெடி செகண்டரி கார்போகேட்டையானா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருக்கிறத வச்சுக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதனுடைய வேலன்சி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே C, இங்கே ஆல்ரெடி ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் இருக்குது. இங்கே CH இருக்கிறது இந்த ஹைட்ரஜன் வந்ததுக்கப்புறம் இங்கே CH2 மாறிடும். ரிமைனிங் என்ன இருக்குது CH3. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இங்கே பேலன்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே பிரைமரியை விட செகண்டரி மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோம். இந்த மோர் ஸ்டேபிளில் நீங்கள் ஃபர்தராக ப்ராடக்ட் இங்கே OH அட்டாச் ஆகிற மாதிரி போட்டால் அது தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் ஃபர்தராக ட்ரெஷரி கார்போகேட்டையானுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ட்ரெஷரி கார்போகேட்டையான் கார்பன் ஃபர்தராக 3 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது என்னது ட்ரெஷரி கார்போகேட்டையான். இந்த ட்ரெஷரி கார்போகேட்டையான் கம்பேர்ட் டு த செகண்டரி ஆல்ரெடி பார்த்துருப்போம். ட்ரெஷரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான், பிரைமரி கார்போகேட்டையான், அதனுடைய கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படி சொன்னால் இங்கே OH வந்து அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ இங்கே OH அட்டாச் ஆகிற மாதிரி போட்டால் அது வந்து நமக்கு ராங்கான ஒரு மெத்தட். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டோ இல்லை மெத்தில் ஷிஃப்ட்டோ இல்லை ஃபினைல் ஷிஃப்ட்டோ நடக்கும்போது ஏன் இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஒபே பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் சொல்லக்கூடிய என்னன்னா ஹைட்ரஜன் லெஸ் க்ரௌடட் கார்பன்லையும் OH வந்து மோர் க்ரௌடட் கார்பன்லையும் அட்டாச் ஆகணும். அப்படி அட்டாச் பண்ணனா நமக்கு அதுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் 100% ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இதில் ஃபர்தராக அந்த செகண்டரி கார்போகேட்டையானுக்கு இருந்து ஃபர்தராக டெர்ஷரி கார்போகேட்டையானா சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தால் அதை வந்து நமக்கு அதை ஷிஃப்ட். அப்போ இங்கே ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குது. ஹைட்ரஜன் ஷிஃப்ட் இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் நடக்கிறதுனால அதாவது H மைனஸ். ஏன் இது H மைனஸ்னால் இங்கே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் நியூக்ளியோஃபைல், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிவிஷன் என்ன CH கார்போகேட்டையானுக்கு ஹைட்ரஜனை ஷிஃப்ட் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ட்ரெஷரி கார்போகேட்டையான் கிடைக்குது. இந்த ட்ரெஷரி கார்போகேட்டையான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வாட்டர், சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் என்னது இங்கே இருக்கக்கூடிய கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது CH3, இந்த C, ஆக்சிஜன் ஃபர்தராக 2 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த சிஸ்டம். இப்போ இது என்னது ஆக்சிஜன் மேலே ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஸ்பீசிஸ்க்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ப்ளஸ் கூட பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு H+ வெளியே போயிடும். அப்போ நமக்கு அங்கே OH இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் என்னென்னா ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே CH3, இங்கே OH, CH2, CH2. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான பர்ஃபெக்டான ப்ராடக்ட் வந்து இதுதான். சரிங்களா? அக்கார்டிங் டு த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் சொல்கிறபடி நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சா இங்கே நமக்கு இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் வந்து பாசிபிள். என்னென்ன ப்ராடக்ட்? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா CH3, இந்த ப்ராடக்ட் படி பார்த்தா CH2, அடுத்து என்ன இருக்குது CH3, இங்கே அந்த CH2வில் ஒரு OH. இது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். சரிங்களா? அடுத்து செகண்ட் ப்ராடக்ட் என்னது இந்த கார்போகேட்டையானில் OH அட்டாச் ஆகுது. அடுத்து என்னது CH3, C, CH, இங்கே CH3, இங்கே ஒரு CH, அந்த கார்பன் தான் ஒரு OH. அடுத்தது இங்கே CH3. இது என்னது செகண்ட் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய. தேர்டு ப்ராடக்ட் ஆனால் இதுதான் என்னது ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய தேர்டு ப்ராடக்ட். அப்படி இந்த 2 ப்ராடக்ட் படி பார்த்தா அக்கார்டிங் டு த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் நமக்கு இந்த ப்ராடக்ட் ஏன்னா இது செகண்டரி கார்போகேட்டையான், இது பிரைமரி கார்போகேட்டையான், இது ட்ரெஷரி கார்போகேட்டையான். நமக்கு மார்க்கோனிக் ஆஃப் ரூல் சொல்கிறபடி பார்த்தா இந்த ப்ராடக்ட் தான் கிடைச்சிருக்கணும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பாசிபிலிட்டியான ப்ராடக்ட் கிடையாது. மோர் ஃபேவரபிள் மேஜர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா
ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்துட்டு நமக்கு ஃபர்தராக செகண்டரி கார்போகேட்டையான் ட்ரெஷரி கார்போகேட்டையானா சேஞ்ச் ஆயிருக்கு. பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி அப்படிங்கிறது கார்போகேட்டையான் ஃபர்தராக எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இங்கே கார்போகேட்டையான் ஃபர்தராக ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இங்கே கார்போகேட்டையான் ஃபர்தராக இங்கே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது செகண்டரி கார்போகேட்டையான். கார்பன் ஃபர்தராக 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது ட்ரெஷரி கார்போகேட்டையான். அப்போ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி தான் அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகக்கூடியதை டிட்டர்மைன் பண்ணுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் சரிங்களா எதை பொறுத்து இருக்குன்னா அதனுடைய ஆர்டிஎஸ் அப்படிங்கிறது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லக்கூடியது ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த அல்கீன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். என்ன சிஸ்டம் நல்லா தெளிவாக கவனிங்க. இது ஒரு ஸ்டேபிள் அல்கீன். இந்த ஸ்டேபிள் அல்கீனில் இருந்து நமக்கு ஒரு அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இது ஒரு கார்போகேட்டையான் அப்படிங்கிறது என்னது அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். அப்போ நமக்கு ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? எப்போவுமே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருந்து அன்ஸ்டேபிளாக மாறணும். எப்போவுமே எல்லாரும் எதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்டெபிலிட்டிக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாலிகுலாக இருந்தாலும் தன்னுடைய ஸ்டெபிலிட்டிக்காக தான் ட்ரை பண்ணுமே தவிர அன்ஸ்டெபிலிட்டிக்காக ட்ரை பண்ணாது. சரிங்களா? பட் இங்கே இருக்கக்கூடியது ஒரு அல்கீன் ஸ்டேபிள் சிஸ்டம். நமக்கு ஒரு ட்ரெஷரி கார்போகேட்டையான சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இது அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். அப்போ இந்த ஸ்டேபிளில் இருந்து அன்ஸ்டேபிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேபிளில் இருந்து அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸாக மாறுது அப்படின்னா நமக்கு என்னது அது நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது ஸ்டேபிள் ஸ்பீசிஸ், இது அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். எப்போவுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாலிகுல் ஸ்டெபிலிட்டியாக கன்வெர்ட் ஆகிறது தான் ட்ரை பண்ணுமே தவிர அன்ஸ்டேபிளாக மாறதுக்கு ட்ரை பண்ணாது. ஸோ ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளாக மாறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் என்னது ஸ்லோ ஸ்டெப். அதை என்ன சொன்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், ஆர்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இப்போ இங்கேருந்து பாருங்க, இது என்னது அன்ஸ்டேபிள். இதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ இந்த அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ்லேருந்து சரிங்களா ஒரு ஸ்டேபிள் ஸ்பீசிஸாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாமே எதுக்காக ட்ரை பண்ணுது அன்ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளாக மாற்றி எல்லா மாலிகுலும் எல்லா ஆட்டமும் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து என்னது ஃபாஸ்ட் ஸ்டெப். நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கான ரேட் சரிங்களா அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்குது எந்த அளவுக்கு ஸ்லோவாக நடக்குது அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படிங்கிறது ஸ்லோ ஸ்டெப்பை பொறுத்து தான் இருக்க தவிர ஃபாஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்து இல்லை. அப்போ ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த ஸ்லோ ஸ்டெப்பான கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஸ்டெப்பு தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். சரிங்களா? அப்போ இந்த ரேட் எதுக்கு டைரக்ட்லி ரிலேஷன் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டெப் தான் நமக்கு ஸ்லோ ஸ்டெப். அந்த ஸ்லோ ஸ்டெப் தான் என்னது நமக்கு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். சரிங்களா? இதுதான் இந்த அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு கிளியராக அடுத்த எக்ஸாம்பிள் நமக்கு இன்னும் கிளியராக இந்த ஆல்கஹால் ஒரு அல்கீன் சிஸ்டத்திலிருந்து ஒரு ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். அப்போ தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர். அதில் அந்த கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி தான் நமக்கு மோர் ஃபேவரபிள். டெர்ஷரி கார்போகேட்டையானா இருந்தால் மோர் ஃபேவரபிள். அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி இருக்குது ஃபர்தராக சான்சஸ் எதுவுமே இல்லை செகண்டரியாக மாறுறதுக்கு அப்படின்னா அந்த பிரைமரி கார்போகேட்டையிலேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சார் பிரைமரியிலேருந்து செகண்டரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த செகண்டரி கார்போகேட்டையான் தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். செகண்டரியிலேருந்து டெர்ஷரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா டெர்ஷரி. அப்போது கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி தான் அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான மோர் ஃபேவரபிள் வே. சரிங்களா? அப்போ அந்த டெர்ஷரி கார்போகேட்டையானில் தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அதுதான் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். சரிங்களா? இன்னும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம திரும்ப பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 இங்கே CH3 CH டபுள் பாண்ட் CH2. சரிங்களா? இது ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து சரிங்களா நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர். சரிங்களா? அடிஷன் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் சிஸ்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூக்ளியோஃபைல்
எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டை அப்ரோச் பண்ணோம். அப்போ ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகலாம், இந்த இடத்துல ஆட் ஆகலாம். சரிங்களா? அப்போ நம்ம பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே CH3 ஆல்ரெடி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு, இங்கே CH, நமக்கு CH2, இங்கே ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறத வச்சுப்போம். அப்போ ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகிருக்கு. அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே CH3, அடுத்தது ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கிறத வச்சுப்போம், CH2, CH3. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகிருக்கு இந்த கார்பனில், ஏன்னா டபுள் பாண்டட் கார்பன். அடுத்த கார்பனில் இங்கே ஆட் ஆகிருக்கு. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இது சொல்லக்கூடியதான் அக்கார்டிங் டு த மார்க்கோனிக் ஆஃப் ரூல். அப்போ இதுபடி போட்டோம்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு ராங்கா ரைட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதாவது கார்போகேட்டையான் ஃபர்தராக ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது பிரைமரி கார்போகேட்டையான் ஃபர்தராக 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது செகண்டரி கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான்லேருந்து ஃபர்தராக வந்து டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய மெத்தில், சரிங்களா, CH3 மைனஸ், இதுதான் என்னது CH3 மைனஸ். இந்த CH3 மைனஸ் நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இதனுடைய வேலன்சி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ CH3C, இங்கே ஆல்ரெடி ஒரு CH இருக்குது, அதுதான் மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்குது. இங்கே தான் என்னது இப்போ என்னது மெத்தில் ஷிஃப்ட். முன்னே பார்த்தது ஹைட்ரஜன் ஷிஃப்ட் பார்த்தோம், இப்போ அடுத்தது பார்க்குறது என்னது மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்கும். இந்த மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய CH3 மைனஸ் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையானுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஃபர்தர் என்ன இருக்குது, இங்கே C, இங்கே ஆல்ரெடி ஒரு CH3 இருக்குது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த CH3 தான் இந்த மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு, ரிமைனிங் இருக்கக்கூடியது CH3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் ஃபர்தர் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு த டெர்ஷரி கார்போகேட்டையான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் த செகண்டரி அண்ட் பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படி போட்டோம்னா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு ராங்காக தான் கிடைக்கும். ஸோ மெத்தில் ஷிஃப்ட்டோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டோ நடக்கும்போது நமக்கு மோர் ஃபேவரபுளான ப்ராடக்ட் என்னன்னா இதிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் மோர் ஃபேவரபுளான ப்ராடக்ட். இதிலிருந்து கிடைக்கக்கூடியது லீஸ்ட் அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 99% கிடைக்குது, இல்லை ஒரு 90% இது கிடைக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 5%, இது ஒரு 5% வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைனா இது ஒரு 8%, இது ஒரு 2%, அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கலாம். ஸோ மேஜர் ப்ராடக்ட் என்னென்னா இதிலிருந்து இந்த கார்போகேட்டையான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது மோர் ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். ஒரு மோர் ஸ்டேபிள் ஸ்பீசிஸில் இருந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். கார்போகேட்டையான் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். இந்த மோர் ஸ்டேபிளில் இருந்து அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ்க்கு மாறுறது வெரி ஸ்லோ. அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதானது ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்லோ ஸ்டெப் தான் என்னது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், RDS ஸ்டெப்னு சொல்லக்கூடியது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த அல்கின்ஸ் இந்த ரியாக்ஷனுடைய ரேட் எதை பொறுத்து இருக்குது, இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், இந்த கார்போகேட்டையானை பொறுத்து தான் இந்த ரியாக்ஷனுடைய ஸ்டெபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இந்த ரியாக்ஷனுடைய ஸ்டெபிலிட்டி இருக்குது. இதிலிருந்து ஃபர்தராக என்னது இந்த கார்பன்லேருந்து ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு வாட்டர் H2 வந்து போடும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டை அப்ரோச் பண்ணும். ஏன்னா இது நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது, இங்கே இருக்கக்கூடியது கார்போகேட்டையான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே ஆக்சிஜன், ஃபர்தர் 2 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஆல்ரெடி இங்கே CH, இங்கே ஒரு CH3, இங்கே CH3, CH3. இதிலிருந்து இந்த ஆக்சிஜன் மேலே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஸ்பீசிஸ்க்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஐடி அன்ஸ்டேபிள். ஸோ H+ எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே ஆல்ரெடி ஒரு CH3, இங்கே OH, CH3, இந்த இடத்துல CH3. இதுதான் நமக்கு தேவையான மேஜர் ப்ராடக்ட். இந்த மேஜர் ப்ராடக்ட் தான் நமக்கு 99% இல்லைனா 98% இல்லைனா 90% நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கார்போகேட்டையான்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். இந்த இப்போ இதில் OH அட்டாச் ஆகுற மாதிரியும் இங்கே OH அட்டாச் ஆகுற மாதிரியும் நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். பட் வந்து என்னது லீஸ்ட் அமௌண்ட் தான் கிடைக்கும். நமக்கு மோர் ஃபேவரபிள் ப்ராடக்ட் என்னென்னா இதுதான் நமக்கு மோர் ஃபேவரபிள் ப்ராடக்ட். ஏன்னா இதுதான் டெர்ஷரி கார்போகேட்டையான ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்.
சரிங்களா? அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர் போடும்போது நமக்கு ஒரு ஆல்கஹால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆல்கஹாலில் நமக்கு நல்லா செக் பண்ண வேண்டியது என்னென்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அல்கீன் சிஸ்டத்திலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆல்கஹால் ஃபார்ம் ஆகக்கூடியது. இந்த கார்போகேட்டையான் வந்து எப்படி அதோடைய ஸ்டெபிலிட்டி இருக்கணும்? டெர்ஷரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான், பிரைமரி கார்போகேட்டையான். இந்த ஸ்டெபிலிட்டியில் எது பாசிபிலிட்டின்னு செக் பண்ணணும். பிரைமரியை விட செகண்டரி மோர் ஸ்டேபிள், செகண்டரியை விட டெர்ஷரி மோர் ஸ்டேபிள். அப்போ அந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட். அக்கார்டிங் டு த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படி மட்டும் இல்லை, மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படியும் நமக்கு என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். மெத்தில் ஷிஃப்ட்டோ, ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டோ, ஃபினைல் ஷிஃப்ட்டோ நடக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகாது, இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூலை வந்து ஒபே பண்ணாது. ஸோ நம்ம ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் இதெல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். எப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணணும், எப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணாது அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டோ, ஒரு மெத்தில் ஷிஃப்ட்டோ, ஒரு ஃபினைல் ஷிஃப்ட் நடக்கும்போது நமக்கு இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூலை வந்து ஒபே பண்ணாது. சரிங்களா? இதுதான் வந்து என்னது, நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட், ஒரு அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து ஒரு ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இந்த அல்கீன்ல இருந்து ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு அல்கீன் சிஸ்டம் இருக்குது. இந்த அல்கீன் சிஸ்டத்திலிருந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெஃபினட்டாக நமக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் தேவைப்படணும், அடிஷன் ஆஃப் வாட்டர். இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் இல்லாமல் இந்த ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அல்கீன் சிஸ்டத்திலிருந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுன்னா நீங்கள் ஒன்லி வாட்டர் மட்டும் எடுத்துட்டோம்னா, இது அல்கீன் சிஸ்டம் எலக்ட்ரான் ரிச், இதுவும் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஆல்ரெடி இங்கே எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இதுவும் நியூக்ளியோஃபைலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இல்லை. ஸோ ஒரு ரியேஜென்ட் எடுத்துட்டோம்னா இது எலக்ட்ரான் ரிச், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டை அப்ரோச் பண்ணோம். ஸோ நமக்கு ஒரு ஆல்கஹால் வந்து ப்ரிப்பேர் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு அல்கீன் சிஸ்டத்தில் இருந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எது எலக்ட்ரான் ரிச், எது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எப்படி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது, அந்த கார்போகேட்டையானில் எது மோர் ஸ்டேபிள், பிரைமரி கார்போகேட்டையானா, செகண்டரி கார்போகேட்டையானா, டெர்ஷரி கார்போகேட்டையானா அப்படின்னு பார்க்கும்போது டெர்ஷரி கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கான ரீசன் வந்து நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமரிக் எஃபெக்ட்டில் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக கிளாஸில் பார்த்துருக்கோம். அடுத்து அதிலிருந்து தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் நமக்கு மோர் ஃபேவரபிள் ப்ராடக்ட், அதுதான் மேஜர் ப்ராடக்ட். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது பர்டிகுலரான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவுடைய டாப்பிக்கை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.